நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்குல நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கு. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் 3 பேருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி சுந்தரராஜ் இந்த தீர்ப்பை வழங்கிய நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உத்தரவிட்டார். கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோருக்கு சாகும் வரை சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட ஆணுக்கு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணை தவறாக சித்தரிக்க கூடாது என்று கூறிய அரசு தரப்பு வழக்கறிஞர், சம்பவ இடத்தில் உதவிய நபர்கள் சாட்சி அளித்தது பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டார். கேஸ் 2/11 அக்கரன்ஸ் கரெக்டா 4 மாதங்கள் முடியறதுக்குள்ள இந்த கேஸ்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு, அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்டு, அதுக்கப்புறம் ட்ரையல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு, கன்விக்ஷன் அப்படிங்கறது ஜட்ஜ்மெண்ட் டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. 2ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2ஆம் தேதி தான் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே போல அதே மந்த்ல 23ஆம் தேதி ட்ரையல்ல நாங்க க்ளோஸ் பண்ணிருக்கோம். டோட்டலி 72 விட்னஸ் அரசு தரப்புல விசாரிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கோர்ட்ல இருந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணிருக்காங்க. அமௌண்ட் அரௌண்ட் 7 lakhs. அதே மாதிரி அவருக்கு அந்த PW1 அந்த தம்பி அவருக்கும் காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு 2 lakhs கோர்ட் அவார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஐ வாண்ட் டு மேக் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட் தட் 10:45 இருந்து ஒரு 2 o'clock வரைக்கும் அந்த விக்டிம் பொண்ணும் பையனும் அங்க இருந்தாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ்ல இருந்துச்சு. ஐ வாண்ட் டு கிளியர் தட் அந்த பொண்ணுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி அந்த மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனும் ரைஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் 100 கால் எந்த டைம்ல போச்சுங்கிறதுக்கான ரெக்கார்டை கோர்ட்ல நாங்க சப்மிட் பண்ணிருக்கோம். சோ அது இட் கேனாட் பி மேனிபுலேட்டட். அதே மாதிரி DNA எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லா விதமான எங்களுக்கு இருக்கக்கூடிய மெடிக்கல் எவிடன்ஸ் ஆகட்டும், எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ப்ராசிக்யூஷன் கேஸ் சப்போர்ட் பண்ணிருக்கு. இதுல ஒரு பிளட்ல ப்ளீடிங்கா இருக்கிற ஒரு பையன் ஆப்போசிட்ல நைட் ஒரு 11:15 ஒரு ஹெல்ப் கேட்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வண்டியை நிறுத்தி உண்மையாவே அவர் ஹெல்ப் தான் கேட்கறாருன்னு நினைச்சு உதவி பண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஐ அப்ரிஷியேட் தட் விட்னஸ் ஆல்சோ ஹூ ஹஸ் ஸ்டெப்ட் இன்டு தி பாக்ஸ். இங்க அந்த எவிடன்ஸ் கொடுத்தது உண்மையாவே ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரி அந்த ரெசிடென்ஸ் அந்த பொண்ணு அந்த சிச்சுவேஷன்லயே ஒரு 4 o'clock போய் ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு வீட்டுல டோர் நாக் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அந்த ஏரியா பப்ளிக் முன்ன அவங்க பண்ணனது இட் இஸ் ரியலி எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப அப்ரிஷியேட்டபிள் ஜாப். அவங்களும் கோர்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது அதே மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதுடைய வேலிடிட்டி என்ன அப்படிங்கறது அவ்வளவு தூரம் புரிஞ்சு இந்த இடத்துல தே ஹேவ் ஆல்சோ சப்போர்ட்டட் தி ப்ராசிக்யூஷன் கேஸ். ரொம்ப நல்லா கொடுத்திருந்திருக்காங்க. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் சாகும் வரை சிறை தண்டனை பெற்ற குற்றவாளி கேமரா முன்பு மீசையை முறுக்கி சைகை காண்பித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட கருப்பசாமி, கார்த்திக், தவசி ஆகிய மூவருக்கும் சாகும் வரை சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்நிலையில் தீர்ப்புக்கு பிறகு 3 பேரையும் முகமூடியின்றி போலீசார் சிறைக்கு அழைத்துச் சென்ற போது கருப்பசாமி என்கிற குற்றவாளி கேமராவை நோக்கி மீசையை முறுக்கி சைகை காண்பித்தார். அவரது இந்த செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கணவரை கொன்று 1 வாரம் மனைவி வீட்டில் வச்சிருந்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை அண்ணா நகரில் கழிவுநீர் கால்வாயில் ஆண் சடலம் ஒன்று மீட்கப்பட்ட நிலையில் மனைவியே கொன்று வீசியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சடலத்தை கோணிப்பையில் வைத்து கால்வாயில் வீசியது அம்பிகா என்ற பெண் என தெரியவந்தது. அவரை கைது செய்து நடத்தப்பட்ட விசாரணையில் கணவர் சந்தானம் மது குடித்துவிட்டு தகராறு செய்ததால் கத்தியால் குத்தி கொலை செய்ததாக தெரிவித்துள்ளார். இறந்த உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் 1 வாரமாக வீட்டிலேயே வைத்திருந்த அம்பிகா 5ஆம் தேதி கணவர் சந்தானம் உடலை கழிவுநீர் கால்வாயில் வீசிவிட்டு ஒன்றும் தெரியாமல் வீட்டிற்கு வந்தது விசாரணையில் தெரியவந்தது. மானாமதுரையில் போலீஸை தாக்கியதாக கூறப்பட்ட ரவுடிக்கு ஒரு அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தியில் பிரபல ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்துள்ளனர்.
ரவுடியான ஊர்காவலன் என்பவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் ரகசிய தகவலின் அடிப்படையில் திருப்பாச்சேத்தியில் பதுங்கி இருந்த அவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடிக்க முயன்றனர். அப்போது போலீசாரை தாக்கி அவர் தப்பி செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தற்காப்பு நடவடிக்கையாக ஊர்காவலன் மீது போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். வலது காலில் குண்டு பாய்ந்து காயமடைந்த அவரை போலீசார் உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் சூழலில் துப்பாக்கி சூடு சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இங்க ஒருத்தர் பைக்கை எப்படி லாவகமா திருடி இருக்கிறாருன்னு பாருங்க. சென்னை தாம்பரம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் புதிய பைக்கை மற்றொரு பைக்கில் வந்த 2 பேர் சாவகாசமாக திருடி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எந்தவித பதற்றமும் இன்றி சொந்த வண்டியை எடுத்து செல்வது போல் எடுத்து சென்ற இருவரும் பைக்கை திருடி வெளியே நிறுத்திவிட்டு மீண்டும் உள்ளே வந்து புதிய ஹெல்மெட்டையும் திருடி சென்றுள்ளனர். பைக்கை பறிகொடுத்த மப்பேடு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் சிசிடிவி ஆதாரங்களுடன் புகார் அளித்த நிலையில் சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை விதிகளை மீறியதால இளைஞர்களோட உயிர் பறிபோன சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த கெச்சூர் கிராமம் அருகே ஒரே பைக்கில் சென்ற 5 பேர் லாரியில் மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். விசாரணையில் தனியார் திருமண மண்டபத்தில் உணவு பரிமாறுவதற்காக ஒரே பைக்கில் 5 பேர் பயணித்துள்ளனர். அப்போது எதிரே வந்த கனரக வாகனத்தில் மோதி முருகன் மற்றும் யுவராஜ் என்ற 2 இளைஞர்கள் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்ற 3 பேர் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் கேரளாவில் இருந்து இங்க வந்து கழிவுகளை கொட்டுறாங்கன்னு மீண்டும் ஒரு புகார் எழுந்திருக்கு. கேரளாவிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்த வாகனத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். கடையாளும் மூடு பகுதியில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது ஓட்டுநர் ஒருவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தப்பி ஓடியுள்ளார். வாகனத்தை சோதனை செய்த போது அதில் அழுகிய நிலையில் கோழிக்கறி கழிவுகள், உணவு கழிவுகள் இருந்துள்ளது. அனுமதியின்றி இயங்கும் பன்றி பண்ணைகளுக்காக இந்த கழிவுகள் கொண்டுவரப்பட்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் பேரூராட்சி நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் தப்பியோடிய ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். குடிபோதையில் ஒருத்தர் கண்மூடித்தனமா போற வர்றவங்களை எல்லாம் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் கஞ்சா போதையில் இரவு நேரத்தில் சுற்றித் திரிந்த இளைஞர்கள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட 15வது வார்டு கொள்ளுமேடு தெருவில் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் 6 இளைஞர்கள் கஞ்சா போதையில் சுற்றித் திரிந்துள்ளனர். அப்போது அந்த வழியாக சைக்கிளில் சென்ற வயதான நபரை தலையில் அடித்துள்ளனர். தொடர்ந்து அங்கு நின்று கொண்டிருந்த நபரையும் அந்த இளைஞர்கள் துரத்தி சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதுகுறித்து சிசிடிவி காட்சி ஆதாரத்துடன் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் ஒரு கொள்ளையனை போலீஸ் வினோதமான முறையில் பிடிச்சிருக்காங்க. சென்னையில் கடைகளை உடைத்து திருடி வந்த ஷட்டர் கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அவர் எப்படி கைது செய்யப்பட்டார் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை அமைந்தகரை, அண்ணாநகர் உள்ளிட்ட இடங்களில் கடையின் ஷட்டரை உடைத்து பணம், பொருட்களை திருடி வந்த ராயப்பேட்டையைச் சேர்ந்த போண்டா ராஜேஷை போலீசார் கைது செய்துள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து இவரை தேடி வந்த போலீசார் பைக் ஓட்டும் ஸ்டைலை வைத்து அவரை கைது செய்ததாக தெரிவித்துள்ளனர்.
2 விரல்களில் வெட்டுக்காயம் உள்ளதால் ஆக்சிலேட்டரை வித்தியாசமாக பிடித்து வந்த போண்டா ராஜேஷ் அதன் மூலம் போலீசிடம் சிக்கியுள்ளார். நாங்குநேரி கொலை சம்பவத்தில் வதந்திகளையும் வன்முறையையும் பரப்பியதாக போலீஸ் அதிரடி ஆக்ஷன்ல இறங்கியிருக்கு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி இரட்டை படுகொலை சம்பவத்தை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்ட 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை மாவட்ட காவல்துறை கைது செய்துள்ளது. ஏற்கனவே கொலை வழக்கு தொடர்பாக 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வதந்திகளையும் வன்முறையையும் பரப்புவோரை தனிப்படை அமைத்து கண்காணித்து வருவதாக எஸ்பி பிரசன்னகுமார் தெரிவித்தார். மேலும் 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் மோதலை தூண்டும் வகையில் பதிவிடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விழுப்புரம் நகை கொள்ளை வழக்கில் போலீஸோட அதிரடி நடவடிக்கை தொடருது. விழுப்புரத்தில் பட்டறை உரிமையாளர் ராஜமாணிக்கத்திடம் 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 4 கிலோ எடையுள்ள நகைகள், 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 3ஆம் தேதி நடந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் தொடர்பாக 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடுதல் வேட்டை நடத்தினர். நகை திருட்டு, வழிப்பறி சம்பவங்களில் தொடர்புடைய பழைய குற்றவாளிகள் 200க்கும் மேற்பட்டோரிடம் புலனாய்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் விக்கிரவாண்டி அருகே மதுரப்பாக்கம் பகுதியில் உள்ள ஒரு கண்காணிப்பு கேமரா பதிவில் கொள்ளையர்கள் 5 பேரும் அப்பகுதியை கடந்து புதுச்சேரி மார்க்கமாக சென்றது பதிவாகியிருந்தது. இதன் அடிப்படையில் கொள்ளையர்கள் 5 பேரும் புதுச்சேரியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர். இதனையடுத்து ஆனந்தன், கந்தசாமி, சுப்பிரமணி, சுரேந்தர் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த 4 கிலோ எடை கொண்ட தங்க நகைகள் மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் 4 பேரையும் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். கடந்த 3 மாதங்களாக ராஜமாணிக்கத்தை நோட்டமிட்டு இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கைதான கொள்ளையர்கள் மீது புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே வழிப்பறி, கொலை, கொள்ளை முயற்சி உள்ளிட்ட குற்ற வழக்குகள் உள்ளன. இவர்கள் ஒரு வழக்கு தொடர்பாக புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அப்போதுதான் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்து கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் விழுப்புரம், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் உள்ள சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். இதன் அடிப்படையிலேயே கொள்ளையர்களை அடையாளம் கண்டு போலீசார் 4 பேரையும் கைது செய்துள்ளனர். திருப்பூர்ல பாய்லர் வெடித்ததால பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பாச்சாங்காட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் டையிங் நிறுவனத்தில் திடீரென ஆயில் பாய்லர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. சத்தம் கேட்டு ஊழியர்கள் நிறுவனத்திலிருந்து அலறி அடித்துக் கொண்டு வெளியேறினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பல்லடம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். ஊட்டியில ஒரு புலி சுற்றுலா பயணிகளுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கு. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே மாயாறில் புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து சென்றது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத சுற்றுலா பயணிகள் வியப்புடனும் அச்சத்துடனும் புலியை கண்டு ரசித்தனர். மேலும் புலி நடமாட்டம் உள்ளதால் வாகனங்களை சாலையில் நிறுத்தி இடையூறு செய்ய வேண்டாம் என வனத்துறையினர் சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். விவாகரத்து வழக்கு பரபரப்பு ஓய்வதற்குள்ள விஜயோட மனைவி சங்கீதா புதுசா ஒரு மனு தாக்கல் செய்திருக்காங்க. விவாகரத்து வழக்கு முடியும் வரை நடிகர் விஜயின் நீலாங்கரை இல்லத்தில் வசிக்க அனுமதி கோரி அவரது மனைவி சங்கீதா தரப்பில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 1999ஆம் ஆண்டு தனக்கும் நடிகர் விஜய்க்கும் நடந்த திருமணத்தை ரத்து செய்ய கோரி அவரது மனைவி சங்கீதா தரப்பில் ஏற்கனவே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில்
நடிகை ஒருவருடன் விஜய் திருமணம் மீறிய தொடர்பில் உள்ளதாகவும், கண்ணியமாக பிரிவதற்கு எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்ததால் விவாகரத்து வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். மேலும் நியாயமான நிரந்தர ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்றும், நீலாங்கரை இல்லத்தில் வசிக்க உரிமை வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு முடியும் வரை நீலாங்கரை வீட்டில் தொடர்ந்து வசிக்க அனுமதிக்க உத்தரவிட வேண்டும் என செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா புதிதாக இடைக்கால மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பிரிட்டனை சேர்ந்த தனக்கு சென்னையில் வசிப்பதற்கு வீடு இல்லாத காரணத்தால் நீலாங்கரை இல்லத்தில் தொடர்ந்து வசிக்க அனுமதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். விவாகரத்து தொடர்பாக நீதிமன்றத்தை அணுகினால் நீலாங்கரை வீட்டில் வசிக்க அனுமதிக்க முடியாது என விஜய் தனது வழக்கறிஞர்கள் மூலம் மிரட்டல் விடுத்ததாகவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது விவாகரத்து கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளதால் விஜய் வீட்டில் வசிக்க அனுமதி வழங்க மாட்டார் என்று சங்கீதா தனது மனுவில் அச்சம் தெரிவித்துள்ளார். அனைத்து உரிமை மற்றும் வசதிகளுடன் நீலாங்கரை வீட்டில் தொடர்ந்து வசிக்க தனக்கு அனுமதி வழங்காவிட்டால் அது தனக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும், இந்த இடைக்கால உத்தரவை வழங்குவதால் விஜய்க்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் மனுவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில ஆடு திருடர்கள் அட்டூழியம் செய்வதாக நரிக்குறவர் மக்கள் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ஆடு திருடர்களை தடுக்க முயன்ற நரிக்குறவர் இன இளைஞர் பீர் பாட்டிலால் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நரிக்குறவர் இன மக்கள் காவல் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாவர்குளம் பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் அர்ஜுன் என்பவரை தாக்கி 3 ஆடுகளை திருடி சென்றனர். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நரிக்குறவர் இன மக்கள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டனர். எம்எல்ஏ கல்யாண சுந்தரம் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி குற்றவாளிகளை விரைவில் கைது செய்வதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. மது போதையில கார் விபத்து சிக்கிய சிசிடிவி காட்சி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கருமத்தம்பட்டி அருகே மது போதையில் கார் மோதி இளைஞருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே மது போதையில் வாலிபர் ஓட்டி வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த கார் மற்றும் மின்கம்பத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இதில் ரகு என்ற வாலிபருக்கு காலில் முறிவு ஏற்பட்டது. மோதிய வேகத்தில் மின்கம்பம் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின்தடை ஏற்பட்டது. வீடு புகுந்து பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒரு ரவுடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். சென்னையில் வீடு புகுந்து குழந்தைகளின் கழுத்தில் பிளேடு வைத்து மிரட்டி பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்ற சம்பவத்தில் ரவுடியை போலீசார் கைது செய்துள்ளனர். கொடுங்கையூர் பகுதியில் 33 வயதான பெண் ஒருவர் தனது 2 குழந்தைகளுடன் தனியாக வசித்து வருகிறார். சம்பவத்தன்று அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து குழந்தைகளின் கழுத்தில் பிளேடு வைத்து மிரட்டி அந்த பெண்ணிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பெண் கூச்சலிட்டதும் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய கொடுங்கையூர் காவல் நிலைய போலீசார் ஆர்கே நகர் பகுதியைச் சேர்ந்த ரவுடி பரத் என்பவரை கைது செய்தனர். பல திருட்டு வழக்குகளில் தொடர்புடைய பரத் அந்த பெண்ணுடன் ஏற்கனவே தொடர்பில் இருந்ததாகவும், திருமணத்திற்கு பின்னர் அந்த பெண் பேசுவதை நிறுத்தியதால் ஆத்திரத்தில் வீட்டிற்குள் புகுந்து மிரட்டியதாகவும் விசாரணையில் தெரியவந்தது. பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் எந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. உத்தரப்பிரதேசத்தில் பள்ளியில் படுத்துக்கொண்டே மாணவிகளை வைத்து மசாஜ் செய்து கொண்ட ஆசிரியையின் செயல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சித்ரகூட் பகுதியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பள்ளி முதல்வராக இருக்கும் மதுரா ராய் மாணவிகளை வைத்து மசாஜ் செய்து கொண்ட காட்சிகள் வெளியாகி சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் சம்பவம் தொடர்பாக கல்வித்துறை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இஸ்ரேல்ல சைரன் தொடர்ந்து ஒலித்ததால மக்கள் பீதி அடைஞ்சிட்டாங்க.
இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் மத்திய இஸ்ரேல் பகுதிகளில் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்திய நிலையில் நகரின் பல இடங்களில் போர் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்தன. மேலும் ஈரானால் ஏவப்பட்ட ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக இடைமறித்து அழித்தது. கடந்த 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் இந்த தொடர் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.